Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணாமலையோட ஒரு பிரச்சார பீரங்கியாவே நீங்க இருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு பிரச்சார பீரங்கி, பிரச்சார அணுகுண்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் செயல்பட்டோம். 3 ஆண்டுகளில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய ஸ்கேம்ஸ். எல்லா மிகப்பெரிய அமைச்சர்களோடும் மூத்த அமைச்சர்களோடும் நேரடியாக மோதி இருக்கிறார். அந்த வார் ரூம் வந்து எத்தனை பக்கம் இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லா? இந்த கேள்விக்கு ஓப்பனான பதில் இதுக்கு மேலே இது சொல்லாமலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால சொல்றேன். ஆனா அந்த வார் ரூம்ங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்களே இல்லை. அது ஒரு உணர்வு. எங்கேயோ ஒரு இடத்துல சிங்கப்பூர்லயோ மலேசியாலயோ துபாயிலையோ அல்லது இங்க தமிழ்நாட்டில் கரூர்ல பிராமின் கம்யூனிட்டியை வந்து ஒதுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. அண்ணாமலை வந்து பிராமின்ஸ் ஓரம் கட்டிட்டாரு. அதுக்கு அவங்க காட்டக்கூடிய உதாரணம் யாருன்னா SV சேகர், காயத்ரி ரகுராம். இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அன்ஹாப்பி இல்லை? அஃப்கோர்ஸ் இருக்கும் தானே. நான் இது என்னோட சேனல்ல கூட நான் சொன்னதில்லை. அவருக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு இந்த மனிதனுடைய ஆதி நாகரிகம் தொடங்கிய இடத்தில் என்னுடைய மகனோடு சேர்ந்து நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை யாருன்னே தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு என் பையன் கூட நான் சேர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர். அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை இதை எப்படி பார்க்குறாரு? அவர் எதுவும் ஃபீல் பண்ணாரா? பார்த்தீங்களே, அண்ணாமலை இமயமலைங்கிற மாதிரி நேராக அங்கே போயிட்டாரு. எழுதி வச்சுக்கோங்க, இந்த பேட்டியில் நான் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த பொறுப்பு வழங்கப்படும் போது தமிழ்நாட்டில் அன்னைக்கு மட்டும் பல பேருக்கு பல லிட்டர் ஜெலுசில் தேவைப்படும். அவங்கெல்லாம் வயிறு எரிய போகிறாங்க. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசுவின் CEO ராஜ்வேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அண்ணாமலையோட ஒரு பிரச்சார பீரங்கியாவே நீங்கள் இருந்தீங்க. இப்போது அண்ணாமலை புதிய பொறுப்பு வந்து ஏற்றிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னும் புதிய பொறுப்பு அஃபீஷியலாக இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. அஃப்கோர்ஸ் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடைக்கால பொறுப்பாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு பிரச்சார பீரங்கி, பிரச்சார அணுகுண்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் செயல்பட்டோம். உங்களுக்கே தெரியும், நம்ம பல்வேறு தருணங்களில் நம்ம பேசும்பொழுது நானே சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ணாமலை நான் மீட் பண்ணதும் அண்ட் அவர் கூட நான் ட்ராவல் பண்ண பீரியடுமா நான் பார்க்குறேன். மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 3 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நன்மதிப்பு, அதாவது சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு கட்சியில் சேர்றது அல்லது ஒரு அரசியலுக்குள்ளார போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை தன்னோக்கி இருக்கக்கூடிய கட்சி எந்த ஒரு கட்சியோ, அதாவது இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து ஒரு வலுவான கட்சி அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுகிற அந்த ஒரு பேராமீட்டர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, பிஜேபியில் அந்த டோர்ஸை ரொம்ப வைடாக ஓப்பன் பண்ணது அண்ணாமலையினுடைய காலகட்டம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த 3 ஆண்டுகள் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பீரியடு. திமுக வந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பேற்றவுடனே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரன் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் அதிமுகவில் சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருந்தது. ஸோ கட்சி முன்பு போல பலமாக இல்லைங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தபோது அந்த ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பாஜகவை தமிழ்நாட்டில் ரொம்ப ஆழமாக வேரூன்றுவதற்கு அண்ணாமலையினுடைய இந்த டென்யூர் பயன்பட்டிருக்கதா நான் பார்க்குறேன். 3 வருஷம் தொடர்ந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாகவே வந்து அண்ணாமலையோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவருடைய உழைப்பு. அவர் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை போகும்போது அவர் உழைச்ச உழைப்பு வந்து இட் இஸ் சம்திங் அன்கம்பேரபிள். ஒரு மாதிரி அவ்வளவு கடினமாக அந்த யாத்திரை இருக்கும்னு அவர் நினைக்கல. ஓகே, யாருமே நினைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஈவன் தோ அதில் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அவர் வந்து 234 தொகுதியிலையும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு சில கிலோமீட்டர் தான் நடந்தார். ஒரு தொகுதிக்கு 1 கிலோமீட்டர் தான் நடந்தார், 2 கிலோமீட்டர் தான் நடந்தாருன்னு நான் இதை டிஸ்டன்ஸாகவே பார்க்கல. அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு நடுவில் அவர் எப்படி நடக்கலை அப்படின்னா, அவரை சுற்றி ஒரு பூனைப்படையை வச்சுக்கிட்டு யாரும் அவரை தொடாமல் அல்லது அவர் யாரையும் தொடாமல் அப்படி அவர் நடக்கலை. மக்களோட மக்களாக நடந்தார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு PR டீம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அப்படி நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டத்துக்குள்ளார அவரை எங்கே ஃபைன் பண்ணுறதுங்கிறதே கேமராமேனுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவர் கூட்டத்துக்குள்ளார ஒருத்தராக நடந்து வருவார். இதுக்கு முன்பாக நடந்த இந்த மாதிரியான தலைவர்களுடைய யாத்திரை எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த தலைவர் மட்டும் தனியாக நடந்து வருவார். அவரை சுற்றி ஒரு 10 அடிக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு யாத்திரையாகவே அது வடிவமைக்கப்படலை. ஸோ அதில் அவர் போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ரெண்டாவது, அவருடைய அந்த ஒரு ஞாபக சக்தி. ஒரு அறிக்கையை வந்து அவர் வெளியிடும் பொழுது அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரங்கள், அதுக்காக அவர் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச், மேடைகளில் அவர் எடுத்து பேசக்கூடிய அந்த தலைப்புகள், இதுவரை இதற்கு முன்பாக அரசியல் மேடைகளில் பலரும் பேசாத பல தலைப்புகளில் அவர் பேசியிருக்கிறாரு.
அவருடைய ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் பல கேள்விகளை திமுக அரசை நோக்கி எழுப்பியிருக்குது. ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயங்கள்னு சொல்லுவேன். அதான் அவருடைய போல்டுனஸ்க்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அடிப்படையில் அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தனால அந்த போல்ட்னஸா, இல்லை அவர் வந்து அரசியல்வாதியாக ஆனனால அவருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு? சரி, நான் பர்சனலாக சொல்கிறேன். இது வந்து அவருக்கு எதுவும் முகஸ்துதியெலாம் இனிமேல் பண்ணி இப்போ மாநில தலைவராக இருந்தார், அதனால் முகஸ்துதி பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். பட் இப்போதைக்கு அந்த மாதிரி அவர் எதுவும் இல்லை. நான் அதனால் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இயல்பிலேயே அவரிடம் அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருந்ததுனால மட்டும்தான் அவருடைய வீடியோஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய கர்நாடகாவில் அவருடைய சர்வீஸில் இருந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கலவரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு பந்தோபஸ்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னும் சொல்லப்போனால் பல மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் அவர் வந்து அவர் வேலை என்னவோ அதை செஞ்சுருப்பார். அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் பார்த்துருப்போம். அதை தாண்டி அவர் எங்கேயும் வந்து ஒரு கூலை கும்பிடு போடுறது, ஒரு சல்யூட் அடிக்கிறது, அந்த மாதிரியான வீடியோக்கள் என்பது குறைவு. இட் நெவர் மீன் தட் உடனே பிஆர் டீம் அப்படி தானே ஒர்க் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே அவருடைய அந்த பணிக்காலத்தில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்திருக்கிறாரு. அது அவர்கிட்ட எப்போதிலிருந்து அந்த குணாதிசயம் வளர்ந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் ஏன்னா அவர் சர்வீஸ் முடிச்சு அவர் குவிட் பண்ணிட்டு அரசியலில் வரப்போறாருங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கும் அவருக்குமான அறிமுகமே ஏற்பட்டுச்சு. எந்த ஒரு பேட்டியிலும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னுடைய ஸ்கூல் மேட்டும் திரு அண்ணாமலை அவர்களும் காலேஜ் மேட்ஸ். பட் என்னுடைய நண்பன், அது எனக்கும் நண்பன், அவருக்கும் நண்பன். அவர் இப்போ இல்லை, அவர் உயிருடன் இல்லை, அவர் இறந்துட்டார். அருண் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் என் கூட ஸ்கூலில் படித்தவர். அவர் வந்து அண்ணாமலையுடைய கிளாஸ்மேட். இதெல்லாமே எங்களுக்கு போக போக தான் தெரியும். இதெல்லாம் தான் எனக்கும் அவருக்குமான ஒரு காமன் பாயிண்ட்ஸ். பட் நான் அவர்கிட்ட மூவ் பண்ண இந்த காலகட்டங்களில் அவர் யாருக்கும் பயந்து நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு எடுத்துக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்க்கான விண்வெளிக்கான ஒரு கொள்கை அறிவிக்கிறோம் அது இதுன்னு சொல்லி திமுக அரசு அறிவித்த உடனே இன்னைக்கு அந்த நிறுவனம் யாரோடது, அந்த வானம் எல்எல்பிங்கிறது யார் பங்குதாரர்கள், அதில் சப்ரீசனுடைய பங்கு என்ன, யாரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத உடனே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நேற்று இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை பொறுத்த மட்டும் அது ஒரு செய்தி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளார ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அவருக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ட்வீட் கூட. ஸோ இந்த 3 ஆண்டுகளில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய ஸ்கேம்ஸ். எல்லா மிகப்பெரிய அமைச்சர்களோடும் மூத்த அமைச்சர்களோடும் நேரடியாக மோதி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து இந்த திராவிடம்ங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி, அதை நான் உரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது தொடர்ச்சியாக அவர் பெரியார் மேல் வைத்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலாக உருவேன அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், அல்லது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அவரை பற்றி முத்துராமலிங்க தேவர் சொன்ன விமர்சனம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார். அதனால மிகப்பெரிய அதிர்வலைகள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்படி எதுலேயுமே அவர் வந்து ஒரு மாதிரி அடங்கி போன ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபரை இந்த 3 ஆண்டுகளில் பார்த்ததாக எனக்கு நினைவில் இல்லை. அதான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் அப்பப்போ வந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாச்சு. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அவர் வார் ரூமை வச்சு தன்னை வந்து ப்ரமோட் படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வார் ரூம் வந்து எத்தனை பக்கம் இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லாக? ஸோ இதை நான் 2 கேள்வியாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா அவர் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண விதம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அவர் இன்டர்வியூ பண்ணல. நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நானே உண்மையாகவே ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் பண்ணலை. ஓகே, ஏதோ ஒரு காரணங்கள்னால அது தள்ளி போயிடுச்சு. அவரை இன்டர்வியூ பண்ணாங்கல்ல தனிப்பட்ட முறையில், நான் சொல்கிறது ப்ரெஸ் மீட்டில் இல்லாமல் அவரை தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ பண்ண பேனலிஸ்டாக இருக்கட்டும், அதை நான் சொல்கிறது தொலைக்காட்சிகளில் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், அல்லது டிஜிட்டல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்களே பர்சனலாக கேளுங்க அவர் எப்படிப்பட்ட ஒரு தன்மையானவர் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. ப்ரெஸ் மீட்டில் அவர் ட்ரிகரான மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இப்போ திரும்ப பார்த்தோம் என்றால், நான் சொல்கிறேன் அவருக்கு கொஞ்சம் இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு, ஒரு ஆங்கர். ஓகே, அது வந்து என்ன மாதிரியான ஒரு கோவம்னா, விஜயகாந்த் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் பொழுது ஒரு கோவம் பட்டார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோவம் இருந்தது. ஆனால் போக போக அதை அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டு போனதாக நான் பார்க்குறேன். ப்ரெஸ்ஸுக்கும் அவருக்குமான உறவை அவர் சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருந்தது. பட் அட் த சேம் டைம் சில முக்கியமான இஷ்யூஸை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து வெளியில் வராரு, அசம்பிளிலேருந்து வெளியில் வந்தோடனே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அன்னைக்கு டிவிஹெச்சில் கேஎன்ஏருடைய வீட்டில், கேஎன்ஏருடைய மகனுடைய வீட்டில், அதை பெரம்பலூருடைய சிட்டிங் எம்பி வீட்டிலலாம் ரெய்டு போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு மற்ற எல்லா கேள்விகளையும் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார்? எதிர்கேள்வியா, இதெல்லாம் கேட்குறீங்களே ஏன் இந்த ரெய்டை பற்றி கேட்க மாட்டீங்களான்னு கேட்டார். இது அவரோட ஸ்டைல். இதே கேள்வி அந்த இடத்துல அண்ணாமலை நின்று கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு வாக்குவாதமாக தான் மாறி இருக்கும். இதே வாக்குவாதங்கள் எல்லோரோடும் ஏற்பட்டிருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் இதே போல தலைமைச் செயலகத்துக்கு உள்ளார போயிட்டு வெளியில் வரும்பொழுது இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு வாக்குவாதம் வரக்கூடிய சூழல் பார்த்தோம். பக்கத்தில் நிற்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ் வந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கு ஊடகங்களுக்கு ஒரு நரேட்டிவ் இருக்கிறதா நான் பார்க்குறேங்க. அதாவது பாஜக மாநில தலைவர்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு விதம். ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட், அந்த சிலிண்டர் குண்டு வெடித்து அந்த நிகழ்வு தொடர்பாக அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த பெண் ஊடகவியலாளரும் இன்னொரு ஊடகவியலாளர், அவரும் ஒரு ஆண் ஊடகவியலாளர், இருவரும்
அண்ணாமலையிடம் நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட் ஃபுட்டேஜ் வந்து இன்னமும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அவங்க கேள்வி கேட்கக்கூடிய துணியே எப்படி இருந்ததுன்னா, அண்ணாமலைக்கு இப்படி தான் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, மீடியாக்கள் இங்கே எல்லோரிடமும் எல்லா கேள்விகளையும் கேட்கிறார்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த முதல்வருடைய இன்டர்வியூஸ்ன்னு சொல்லிட்டு அவர் டிஜிட்டல் மீடியாவில் கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அல்லது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதில் என்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தோம்? முதல்வர் எதேச்சியாக நடந்து வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட் டு சே ஒரு யாரோ ஒரு நாடகத்தில் நடிப்பது போன்ற ஒரு நபர் வந்து நின்று ஐயா உங்கள் ஆட்சி சூப்பராக இருக்குங்கிறாரு. திரும்ப அடுத்த தடவை முதல்வர் வாக்கிங் வரும்பொழுதும் அதே நபர் திரும்ப வராரு. கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் பிடிச்சி வந்து நிற்க வைக்கிறாங்க. இங்கே கேட்கக்கூடிய அந்த எடிட்டர்ஸாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்களான்னா இல்லை. ஸோ அப்படியான ஒரு ஊடகங்கள் அண்ணாமலை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் என்ன மாதிரியான கேள்விகள் வச்சாங்க, அண்ணாமலையிடம் அவர்கள் கேட்ட துணி என்ன, இத்தனை குறுக்கு கேள்விகளை அவர்கள் வேறு எந்த ப்ரெஸ் மீட்லையாவது யார்கிட்டையாவது கேட்டாங்களா, இதெல்லாமும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால் ஊடகங்கள் அவரை எப்படி பார்த்ததோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக அவர் இருந்ததாக நான் பார்க்குறேன். கமிங் டு த செகண்ட் பாயிண்ட், வார் ரூம். இந்த வார் ரூம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கே வார் ரூம்ங்கிற வார்த்தையை அண்ணாமலையுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தான் அறிமுகமாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுக்குமே இங்கே வார் ரூம் இருக்குங்க, சின்னதோ பெருசோ அவங்கவுங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க. அண்ணாமலைக்கு கூடுதலாக இருந்துச்சு, கூடுதல் கவனிப்பு. அண்ணாமலைக்கு மட்டும் கூடுதல் கவனிப்பு. பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை விட இவரை கூடுதலாக கவனிக்கிறாங்க வார் ரூமில். அதை செட் பண்ணதே அண்ணாமலை தான் அப்படிங்கிறாங்களே. அஃப்கோர்ஸ் அவர் தான் செட் பண்ணார். ஆனால் அது ஏன் தவறுன்னு நினைக்கிறோம்? இப்போது வார் ரூம் கல்ச்சருங்கிறது டிஜிட்டல் ஏரால எல்லா இடங்களிலும் இருக்குது. எல்லா கட்சிகளும் வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பேரையோ, இல்லை சுனில் காலுங்குங்கிற பேரையோ, அல்லது இப்போ ஜான ஆரோக்கியசாமிங்கிற பேரையோ இன்னைக்கு நம்ம எடுத்து ஒரு பொதுவெளியில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டலி நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ் அதிகம் உள்ள ஒரு மாநிலம். இங்கு எந்த கட்சிக்கு யார் வேலை பார்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஸோ சுனில் அப்படிங்கிற ஒரு நபர் யார் வந்து நமக்கு நாமேங்கிற ஒரு திட்டத்தை போட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதே சுனில் தான் 2021 எலெக்ஷன்ஸில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணார். அதே சுனில் தான் 2021 ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒர்க் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு ஒர்க் பண்ணார். அதே சுனில் தான் இப்போ மறுபடியும் உதயநிதிக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒரே நபர் காலப்போக்கில் 4 அணிகளுக்கு வேறு வேறு தரப்பட்ட காலங்களில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி எல்லோருமே அவங்கவுங்களுக்கான ஒரு ஐடி விங்க, அவங்கவுங்களுக்கான ஒரு வார் ரூமாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த வார் ரூம் பற்றி இவ்வளோ பேசுகிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு சின்னமலை ஐடி விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஊடகவியலாளர் சோஷியல் மீடியாவில் கதறாங்க. அதை பற்றி ஒரு நாள் கூட டிஸ்கஷன் இல்லை. அந்த பெண் ஊடகவியலாளரை அவங்கள ஊடகவியலாளர்னு சொல்லுங்கள், இல்லை பத்திரிகையாளர்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு சாதாரண பெண்ணுனே வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த அவங்கள மட்டும் இல்லை, இன்னொரு பெண் இப்போதைக்கு சமீபத்தில் அவங்களே நீலசங்கி அப்படின்னு சொல்லி அதே சின்னமலை ஐடி விங் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வார் ரூம் பற்றிலாம் நம்ம இங்கே டிஸ்கஸே பண்ணுறதில்ல. அண்ணாமலை வைத்திருந்த வார் ரூம் என்ன? இந்த கேள்விக்கு ஓப்பனான பதில் இதுக்கு மேலே இது சொல்லாமலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். இவங்களாம் நினைக்கிற மாதிரி 1000 பேர் 1,00,000 பேர்லாம் உட்காந்துலாம் வேலை பார்க்கல. சரி, நரேட்டிவ்ங்க. ஒரு வார் ரூம் இருந்தது, ஆம், இப்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். அண்ணாமலை என்ற ஒரு நபர் அரசியலில் இருக்கும் வரை அது இருக்கும். ஏன்னா அதை அவர் ஒன்றும் மறைச்சு வச்சுக்கல. அந்த வார் ரூமில் வந்து அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து அது பண்ணார் இது பண்ணார்னு இவங்க சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. இவருடைய கருத்தை பேசுவதற்காக மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்காக கொடுத்துருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்ன, மோடியுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட நிதி என்ன, எத்தனை கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க, என்ன ஏது, இது எதையுமே இங்கே பேசுறதுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் ஐடி விங்கை தவிர்த்து வேறு ஒன்று இல்லை. ஐடி விங் அப்படிங்கிறதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ப்ரொவிஷன் கொடுத்ததன் அடிப்படையில் திரு அண்ணாமலை தனக்கான ஒரு வார் ரூமை செட் பண்ணார். அந்த வார் ரூம்கான ஃபங்க்ஷனை தான் பண்ணுவோம். அது பேரே வார் ரூம் தானே. வார் ரூம்னா என்ன? வார்னா என்னங்க? போர் தானே. போர் புரிகிறது தானே அவங்களோட வேலை. அப்புறம் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை தான் போடுவாங்க. இல்லை, இப்போ அந்த வார் ரூமில் அவரை மட்டுமே ஹைலைட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் வந்து இந்த 3.5 வருஷத்தில் வந்து பெரும்பாலும் அமித்ஷாவையோ மோடியவோ ஜேபி நட்டாவையோ பெருசாக அவர் எடுத்து பேசாதது அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தினா இது வேற மாதிரி சொல்கிறேன். இப்போ அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்திருந்தா கோயம்புத்தூரில் அவர் ஜெயிச்சிருக்கணும். பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி கூடி இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. 18% என்டிஏ கூட்டணி, 11% பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் 2024. இப்போ உடனே சொல்லுவாங்க, இல்லைங்க பாஜக எவ்வளோ சீட்டில் போட்டி போட்டுச்சு, இவ்வளோ சீட்டில் போட்டி போட்டு அவங்க வாங்கினது ஒரு வாக்கா அப்படின்னா 234 தொகுதியில் நின்று சீமான் வாங்கின 8% வச்சு தானே சீமான் வளர்ந்துட்டாருன்னு பேசுகிறோம். அப்போ அதே பேராமீட்டரில் தானே நீங்கள் பாஜகவையும் அணுகணும். ஸோ பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷனாக பில்டு பண்ணியிருக்காரா இல்லையா? ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு களத்தில் போயிட்டு பாஜக என்ற கட்சியை பற்றி 3 வருடத்துக்கு முன்பு நீங்கள் பேசும்பொழுது இருந்த ரிசப்டிவ்னஸ் என்ன, இன்னைக்கு மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க? இன்னைக்கு பாஜக கொடி கட்டிய கார்களை பார்க்க முடியுது, இன்னைக்கு பாஜகவில் இளைஞர்களை பார்க்க முடியுது. இன்னைக்கு பாஜக என்ற ஒரு கட்சி இதுக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் ஒரு லயபிலிட்டி கிடையாது. பாஜகவை நாங்கள் தூக்கி சுமந்தோம்,
பாஜகவால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு பேசின நபர்கள் கூட இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளார தங்களை அகாமடேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்தில் அது நிர்பந்தம்னு சொல்லலாம், மிரட்டல்னு சொல்லலாம், அல்லது அதுதான் ஒரு கூட்டணி, ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடுன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு பின்னாடி அண்ணாமலையுடைய உழைப்பு இருக்குது. ஸோ இது வார் ரூமால மட்டும்தான் சாத்தியப்படுதுன்னு நான் சொல்ல, மறுபடியும் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் தலைவராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க கோர் ஓட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த ஒர்க்கை எலிவேட் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எலிவேஷன் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்ததாக நான் பார்க்குறேன். இல்லை, அண்ணாமலை வந்த பின்பாக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை ஒதுக்குனாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும், பிராமின் கம்யூனிட்டியை வந்து ஒதுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. நீங்கள் டிராவல் பண்ணனாலே உங்களுக்கு ஒரு யூகம் இருக்கும்ல. இந்த 2 கேள்விக்குமே நான் சொல்லிடுறேன். மூத்த தலைவர்கள் அவர் ஒதுக்கி இருந்தாருன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த டென்யூரில் யாராவது ஒருத்தர் அந்த தலைமையை பற்றி ஒரு மாற்று கருத்து பேசியிருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து யாராவது ஒருத்தங்க தமிழிசை எங்கேயாவது திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை விமர்சிச்சிருக்காங்களா, திரு ஹெச் ராஜா விமர்சிச்சாரா, திருமதி வானதி சீனிவாசன் விமர்சிச்சாங்களா, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விமர்சிச்சாரா, ஒருத்தங்களும் விமர்சிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த கட்சிக்கு ஒரு போதாமைகள் இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெமோக்ராட்டிக்கான பார்ட்டி. இப்போது கூட அண்ணாமலை பதவி விலகல, அண்ணாமலையை பதவி விட்டு நீக்கல, அவருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் பதவியை ரொட்டேஷன்ல மாத்தணுங்கிறது அவங்களுடைய பைலா. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய தலைமையிலிருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசி பொறுப்பு வரை எல்லாத்தையுமே மாத்துறாங்க. அந்த ஷஃப்லிங்ல அவருடைய டென்யூரை முடிச்சுட்டு அவர் ஒரு அழகான ஃபேர்வெல் கொடுத்திருக்காரு. அந்த ஃபேர்வெல் எப்படி கொடுத்திருக்காரு, அடுத்த மாநில தலைவர் அவரே போயிட்டு முன்மொழிகிறார். இப்படிப்பட்ட ஒரு காட்சி வேற எந்த கட்சியிலேயாவது சாத்தியமா? ஒரு உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறொரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை பொறுப்புக்கு வருவது சாத்தியமா? அல்லது வேறு எந்த ஒரு கட்சியிலையாவது இப்படி நம்மளுடைய சமகாலத்தில் எடுத்துப்போமே, கடைசி ஒரு 10-20 ஆண்டுகளை தமிழ்நாட்டில் எடுத்துப்போம், எந்த கட்சியில் ஒரு மாநில தலைவருடைய டிரான்சிஷன்ல ஒரு எக்ஸ் மாநில தலைவர் கரண்ட் மாநில தலைவருக்கு இன்னும் சொல்ல போனால் ஏகோபித்த ஆதரவோடு நீங்க சொல்ற மாதிரியே வார் ரூமால ஊட்டி பூஸ்ட் பண்ணப்பட்ட இமேஜ் காரணமாகவே அவர் வெளியில தெரிஞ்சாருன்னே வச்சுப்போம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேம், தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹேப்பனிங், டெய்லி நியூஸ்ல தலைப்புச் செய்திகளில் தான் ஒரு செய்தியாக இடம்பெறக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நரேட்டிவ் 3 ஆண்டுகளா செட் பண்ணிட்டு இருக்கிறவர், அவரு அந்த பதவியை விட்டு கொடுத்துட்டு, அல்லது நான் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்ததுன்னு சொல்றது கூட தவறான வாதம், நான் சொன்ன மாதிரி அவருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு, திரும்ப அந்த பதவியில் அவர் தொடரவில்லை என்பதை கட்சியிடம் சொல்லிவிட்டு அதே கட்சியில் அவர் தொடர்கிறார், எந்த விதமான வருத்தமும் இல்லை, திரும்ப போயிட்டு அவரே கொண்டு போய் புதிய மாநில தலைவர் அந்த சீட்ல உட்கார வைக்கிறாரு. இதே மாதிரி தான் அவரையும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. திரு அண்ணாமலை அவர்களை இதே சீட்ல இன்னைக்கு எப்படி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை உட்கார வச்சாரோ அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அத்தனை மூத்த தலைவர்களும் சேர்ந்தான் அவரை அமர வைத்தார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் எங்கேயாவது அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை, அண்ணாமலை எங்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்யறாரு, எங்கேயாவது ஒரு பொது வெளியில் இவர்கள் ஒரு இடத்தில் பேசியிருந்தால் நீங்க காட்டுங்க, இதை நம்ம விவாதமா பேசலாம். எந்த ஒரு இடத்துல அது நடக்கலையே. 3 ஆண்டுகளா இந்த ஊடகங்கள் மட்டும் தானே பேசிக்கிட்டே இருக்காங்க. வார் ரூம் மூலமா இருட்டடிப்பு செஞ்சுட்டார், வார் ரூம் மூலமா இருட்டடிப்பு செஞ்சுட்டார். நான் சொல்றேன், இங்கு வார் ரூம் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சருங்க. கம்பேர் பண்ணாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங், ஏடிஎம்கே ஐடி விங், விசிகே ஐடி விங், டிவிகே ஐடி விங் எல்லாம் கம்பேர் பண்ணா வார் ரூம்ங்கிறது ஒரு ரொம்ப சின்ன யூனிட். ஆனா அந்த வார் ரூம்ங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடியவர்களே இல்லை. அது ஒரு உணர்வு. எங்கேயோ ஒரு இடத்துல சிங்கப்பூர்லையோ மலேசியாலையோ துபாயிலையோ அல்லது இங்கே தமிழ்நாட்டில் கரூரில் ஈரோடில் சேலமில் தருமபுரியில் எங்கேயோ உட்கார்ந்து ஒருத்தர் அண்ணாமலை வந்திருக்கிறதுனால என்னுடைய கட்சியில் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சேஞ்ச் வருது, அல்லது நான் விரும்பின ஒரு அரசியல் மாற்றத்தை அண்ணாமலை கொடுக்குறாரு, அவருக்கு குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய நினைப்புங்கிற அடிப்படையில் தானாகவே ஒரு கூட்டம், ஒரு குழுவாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திமுகவை சேர்ந்த சில ஐடிஸ் அவங்களுமே சில ஃபேக் ஐடிஸை கிரியேட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளார வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி அவங்க உருவாக்குன சில ஃபேக் ஐடிஸும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடியுடைய டிபி வச்சுக்கிறது, திரு அண்ணாமலையுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மற்ற தலைவர்களை கொச்சையாக விமர்சிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பல ஐடிகள் யாருன்னே தெரியாது. பல நேரங்களில் அது எப்படி இருக்கும்னா எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் வார் ரூம் திட்டுறது. அப்போ வார் ரூமில் இருக்கக்கூடிய அந்த கோர் டீமுடைய டிஸ்கஷனில் உண்மையாகவே இந்த ஐடி யாரோடதுரா, யார் தாண்டா இந்த ஐடி வச்சிருக்கானா யாருன்னே தெரியாது. எங்கோ இருந்து யாரோ ஒரு நபர் அவருடைய உணர்வை பிரதிபலிப்பதெல்லாம் வார் ரூம் பண்ணக்கூடிய வேலைன்னு வார் ரூம் மேலேயே அனைத்து புகார்களும் வந்து விழுந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மையை தவிர வார் ரூம் மூலமா நீ இவங்களை திட்டணும் சொல்றது இல்லை, வார் ரூம் மூலமா நீ இவங்களை பாராட்டணும் சொல்றது இல்லை. அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வேலை ஒரு கட்டத்தில் மேல் விமர்சனமாக வாரும் பொழுது அல்லது சக தலைவர்கள் நீங்கள் சொல்ற மாதிரி கூட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை பற்றி விமர்சனமாக வரும்பொழுதோ அல்லது அவர்களை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பின்பாயிண்ட் பண்ணி பேசும்பொழுதோ இது வார் ரூம் சொல்லி செய்யக்கூடிய நரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்துருச்சே தவிர எந்த ஒரு இடத்திலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்க துதி பாடுங்கன்னு சொன்னதே கிடையாது. அவருடைய த்ரூ அவுட்டான அந்த எண் மக்கள் யாத்திரையில் அவருக்கான அந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ் அவர் ஒவ்வொரு இடத்திலும் பேசுறாரு இல்லையா, ஒவ்வொரு தொகுதியிலும். அப்பொழுது கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதில் நான் திமுக திட்ட போறதில்லை, அப்போதைக்கு அதிமுகவோடும் பெரிய உடன்பாடு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்ததுனால நான் இதை அதிமுக பற்றியும் பேச போறதில்லை,
மோடிஜி என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தார். அதனால தான் அதில் ஒரு செக்மெண்ட்டே பண்ணாங்க, என்னன்னா மோடியின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கு, அந்த பயனாளிகளை மேடையில் ஏற்றி அவங்களை கௌரவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடத்திலும் அவர் தன்னை தன்முனைப்பாக முன்னிறுத்தி கொண்டதாக நான் நினைக்கல. ஆனால் அவருக்குன்னு இருக்கக்கூடிய டேலண்ட்டை, அவருக்குன்னு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை மக்கள் கொண்டாடினாங்க. அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாஜக தலைவரையும் மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடலை. அதனால அது இயல்பாகவே என்ன தெரிஞ்சதுன்னா, ஓகே அண்ணாமலை வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு ஒரு பிஆர் வச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கலாமே தவிர, இது மக்களுடைய ஒரு தன்னெழுச்சியான ஒரு கொண்டாட்டம். மக்கள் வந்து அண்ணாமலையை தாமாகவே முன் வந்து கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத கிரவுண்ட் ரியாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு கேள்வி நான் கேட்டது, பிராமணர்களை அவர் புறக்கணிச்சார் கட்சிக்குள்ள. இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் யார் மனசில் வச்சு கேட்குறீங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னும் வெளிப்படையாக. எச்ராஜெல்லாம் தொடர்ந்து வந்து ஆரம்பத்தில் வந்தார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணோம், அப்புறம் நான் வந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்லாம் கிட்டத்தட்ட தேர்தல் அரசியலேருந்து நான் விலகிக்கிறேன், இனிமேல் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து நீங்கள் வந்து சாரணர் தேர்தலில் கூட தோத்துட்டீங்க, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் கூட உங்களால் வந்து டெபாசிட் வாங்க முடியலன்னு ஒருத்தரை ஹிமிலியேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவராக எடுத்த முடிவு அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா, தேர்தல் அரசியலை தாண்டி வேறு ஏதோ ஒரு அங்கீகாரம் தனக்கு கிடைக்கும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்கலாம். திரு ஹெச் ராஜா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னாவே அது பிராமணருக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை ஒன்று இருக்கு. அதை வந்து இவர் உடைக்கணும் அப்படின்னு எதுவும் பிளான் வச்சிருந்தார்? அப்படின்னா அவருக்கு எந்த விதமான பிளானும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியலே கடந்த 50-60 வருஷத்தில் பிராமின் ஜெனோசைடு, இங்கு பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கு வந்து ஒரு இனம் என்பது இன அழிப்பு செய்யப்பட்டு அவர்களுடைய இருப்பிடங்களில் இருந்து வெளியேறினார்கள். இங்கு அக்ரஹாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டுச்சு. இங்கு பிராமணர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உணர்வு ரீதியாக டெய்லி காயப்படுத்திட்டு இருக்கோங்கிறத ஓப்பனாக பேசின தலைவர் அண்ணாமலை தவிர வேற யாரும் இல்லை. நீங்கள் வேணா போயிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக போயிட்டு எங்கெல்லாம் பிராமணர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே உள்ள பகுதிகளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அண்ணாமலை வந்து பிராமின்ஸ் ஓரம் கட்டிட்டார். அதுக்கு அவங்க காட்டக்கூடிய உதாரணம் யாருன்னா எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், இந்த மாதிரி யாரையாவது கை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் ஏன் கட்சியை விட்டு வெளியில் போனாங்கிறதுக்கு அவங்களுக்கான தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அது எதையுமே நம்ம பிராமணர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கு பிராமணர்களுக்கான ஒரு குரலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஒரு குரல்னு அவர் பார்த்து ஒழிக்கலைனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அவருக்குமான இருந்த அந்த மினிமல் கான்வர்சேஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பிராமின் கம்யூனிட்டி மேலே உண்டு. அவர் மேலே அதே மாதிரியான இவர் என்ன மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒரு 100 மடங்கு மதிப்பு மரியாதையும் இவர் மேல் பிராமண சமூகத்துக்கு உண்டு. அப்படி பார்த்தா நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போனவங்களை சொல்கிறீங்க, நான் கட்சிக்குள்ளாரே இருந்தவங்களை சொல்கிறேன். நாராயணன் திருப்பதி அவருடைய இடம் என்பது எந்த ஒரு இடத்திலும் கேள்விக்குள்ளாகவே இல்லை. அதே மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் அவருடைய இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்களை என்னாலையும் காட்ட முடியும். ஸோ இதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிராமின் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஓவராலாகவே பாஜக எப்போதுமே சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான உதாரணம் தான் திரௌபதி முர்மு ஒரு ஸ்கெடியூல்டு ட்ரைப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேயே குடியரசுத் தலைவர் ஆக்கினதாக இருக்கட்டும், அல்லது அப்துல் கலாம் மாதிரி ஒரு இஸ்லாமியரை கொண்டுட்டு வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினதாக இருக்கட்டும், எப்போதுமே அவங்க சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிராமின் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரணுங்கிறது ஒட்டுமொத்தமாக தேசிய தலைமையை எடுத்த முடிவு. அதன் அடிப்படையில் தான் அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளார ஓபிசி தலைவர்கள் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. பல பேருக்கு தெரியாது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்றது கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸ் பேக்கே தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய மாநில தலைவராக கிருபாநிதி என்ற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கிறார். ஓகே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், மொழி சிறுபான்மையினர், பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த வரிசையில் தான் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து மாநில தலைவராக இருக்காரு. இதற்கு முன்பாக இதே இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். ஸோ அவங்க ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பாஜகவை மாநில தலைவராக வழி நடத்தக்கூடிய முதல் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் திரு நயினார் நாகேந்திரன். அப்படி பார்த்தா பாஜக அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுற ஒரு கட்சி கிடையாது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே தமிழ்நாட்டில் ஒரு பிராமின் ஹேட்ரட்னஸ் இருக்குது, அதை உருவாக்கி வச்சுட்டாங்க, அதை நம்ம உடைக்கலாம் அல்லது அதை நம்ம ஒரு இமேஜாகவே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்துருக்கதா பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் மோடியே ஒரு பிராமணர்னு நம்பக்கூடிய பலர் இங்கே இருக்கிறாங்க. அவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான். இது பலரும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிம்பமாக நான் பார்க்குறேன். எந்த ஒரு இடத்திலும் திரு அண்ணாமலை அவர்கள் இவர்கள் பிராமணர் அப்படிங்கிறதுனால ஒதுக்குனாரு அப்படின்லாம் யாரையுமே சொல்ல முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இந்த பேட்டியில் இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்சி வளர்ந்துருக்கு, அண்ணாமலைக்கான அந்த வார் ரூம் எப்படி செயல்பட்டது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அண்ணாமலைக்கான ஆதரவு வந்து இப்போ பாஜகவுக்குள்ளே நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அன்ஹாப்பி இல்லை? அஃப்கோர்ஸ் இருக்கும் தானே. எப்படி பார்த்தாலும் டீம் ஜெயிக்க போகுது, ஆனால் நமக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். அவருக்கான அடுத்த இன்னிங்ஸ் அடுத்த கேம் ஆடுற வரைக்கும் அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். அது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணாமலை அவர்கள் வெளியில் போயிட்டாரு, அடுத்து நயினார் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டமான மனநிலைக்கு அந்த டிரான்சிஷனை இமீடியட்டாக எல்லோராலையும் ஏற்றுக்க முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இது தெரியும்.
ஏன்னா அதனால தான் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய மேடைகளில் அவருடைய பேச்சுக்களில் அவர் எங்கே இருந்தாலுமே அங்கு அண்ணாமலையினுடைய ஒரு ப்ரெசன்ஸை ஏதோ ஒரு வகையில் ஒரு பேச்சிலையோ அல்லது ஸ்டேஜ்லேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கோட் பண்ணும்பொழுது அதை அவர் என்டார்ஸ் பண்ணுறாரு. என்ன காரணம்னா இந்த டிரான்சிஷன் அப்படி தானே இருக்கும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் நமக்கு பிடிச்சவர் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. மேட்ச் ஜெயிக்க போகிறோம், ரிசல்ட் நமக்கு தெரியுது. ஓகே, நம்ம வந்து அதிகமான சீட்டுகள் வெல்லலாம், ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி அவசியம், இது எல்லாமே என்ன தெரியுது, நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாமே என்ன புத்திக்கு தெரியுது. ஆனால் மனசு ஏற்றுக்கணும்ல. மனசு ஏற்றுக்கிற இடத்துல ஒரு சின்ன டிப் இருக்குதானா? ஆமாம் இருக்குது, வருத்தம் இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை இல்லாமல் நான் கட்சியில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, நான் சைலண்டாக போகிறேன், நான் கட்சியிலேருந்து விலக போகிறேன், நான் டிவிக்கே பக்கம் போகிறேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இப்போ அந்த 3 வருஷம் ஆக்டிவாக இருந்தவங்க இனிமேல் ஆக்டிவ் இல்லாமல் போகிறக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இல்லை, இது எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய குரல்கள் தான். சோஷியல் மீடியாங்கிறது நம்ம ஒரு ரொம்ப மீகரான ஒரு பர்சன்டேஜ் தான். அதை நம்ம ஒரு பெரிய டிஸ்கஷன் நம்மளே இயங்குனது சோஷியல் மீடியா ஒத்துக்கிறேன். அதனால தான் சொல்ல வரேன் சோஷியல் மீடியாவில் அப்படிப்பட்ட குரல்கள் பதிவாகிறது. அவர்கள் எல்லோரும் உணர்வெழுச்சியின் அடிப்படையில் அப்படி சொன்னாலும் நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இல்லை நீங்கள் எல்லாரும் வேலை பார்க்கணும், நானே வேலை பார்க்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம்னு சொன்னால் அவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு தனி மனிதனுக்காக சேர்ந்த கூட்டம் என்று சொன்னால் கூட மிகைப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாஜக பற்றி பெரிய ஐடியா கிடையாது, பாஜகவுடைய சித்தாந்தம் பற்றி ஐடியா கிடையாது, அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு ஷாக்கானா என்னன்னு தெரியாது, ஆர்எஸ்எஸ் நிறுவனவங்க யார் இதெல்லாம் கூட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை மட்டும் தான். இப்படி வந்து ஒரு பெருங்கூட்டம் இருக்குதானா? ஆமா இருக்குது. அது தனி மனித துதி பாடுனுச்சானா? ஆமா பாடுனுச்சு. ஆனால் ஒவ்வொரு கட்சி வளர்வதற்கு இப்படியான ஹீரோ வர்ஷிப்புங்கிறது அவசியம். எல்லா கட்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கண்மூடித்தனமான ஒரு பிளைண்ட் பிலீஃப் அண்ட் ஃபெய்த்தோட அந்த கட்சியில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். இன்னைக்கு டிவிகே பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. டிவிகேல பயணப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் விஜய் சொல்லக்கூடிய 5 கொள்கை தலைவர்களை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சிருமா? நீங்க சொல்லுங்க. அப்போ அந்த கூட்டம் என்பது ஒரு ஒரு கிரேஸின் அடிப்படையில் ஒரு திரை நட்சத்திரம், ஒரு பிரபலமான நட்சத்திரம், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவர், அவரை நோக்கி வந்த ஒரு கூட்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மயப்படுத்தப்படும். அப்படித்தான் திரு அண்ணாமலையோட இன்டர்வியூ நான் பார்க்குறேன். ஈவன் தோ அவர் ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது, அவர்கிட்ட ஒரு பெரிய பின்புலம் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒர்க் பண்ணது தமிழ்நாட்டிலையும் கிடையாது. அவர் ஒர்க் பண்ண அந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் அவரை பற்றி வந்த செய்திகள் என்பது வெகு சொற்பமாக தான் இருக்கும். அதாவது அவருடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ண போறாருங்கிற பொழுது தான் இங்கே அந்த நியூஸே பிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்பாக அவர் வேலை பார்த்த பொழுது வரவே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரிசால வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்த பாண்டியன், அவரை பற்றின நியூஸ் வந்து அவருங்க சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போதே இங்கே வர ஆரம்பிச்சது. ஆனால் இங்கே அது மாதிரியான ஒரு விஷயமே நடக்கல. அவருடைய டென்யூர் முடிச்சுட்டு அவர் ரிட்டையர், விச் மீன்ஸ் அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் வரும்போது தான் அவரை பற்றின நியூஸ் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்டம் உருவாகினதே பெரிய விஷயம். ஸோ இவர்கள் எல்லோரும் இப்போது ஒரு சின்ன ஒரு டிப்பில் இருக்காங்க. இல்லை, அதுக்கான ஒரு மெசேஜாக வந்து இதுவரைக்கும் அண்ணாமலை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் நேரடியாக அண்ணாமலை சொல்லலை. எனக்காக நீங்கள் கட்சியில் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் தொடர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இது வரைக்கும் வெளிப்படையாக அவருடைய ட்விட்டர்லையோ சோஷியல் மீடியாலோ இது வரைக்கும் ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. திரு நயினார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நயினாரோடு இணைந்து நம்ம பயணிக்கணும், நம்ம புதிய மாநில தலைமைக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. இதை பற்றி அவர் ஓப்பனாக பேசுவதற்கான ஒரு மேடை அமையல. மேபி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட அவர் இதை பற்றி ஓப்பனாக பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பர்சனலாக கேட்கறதுனால நானும் பர்சனலாக சொல்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை முன்மொழிந்து அவருடைய நாமினேஷனை அவர் வந்து தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒன்றும் புரோட்டோகால்லாம் கிடையாது. புரோட்டோகால் என்ன அப்படின்னா, அவர் வந்து நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் பண்ணிடணும். தாக்கல் பண்ணுறதுல 10 பேர் வந்து நாமினேஷனில் கையெழுத்து போடணும். அந்த 10 பேர் யாரை வேணாலும் இருக்கலாம், அண்ணாமலை தான் போடணும்னு கிடையாது. அந்த மனுவை வந்து அண்ணாமலை அவர் கையாலே கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் அவராகவே வந்தார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் திரும்ப நயினார் நாகேந்திரன் வந்து திடீர்னு மேடையில் வந்து நீங்கள் செருப்பு போடாமல் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் செருப்பு போடுங்கன்னு உடனே வேறு யார் சொல்லியிருந்தாலும் நான் பெட் பண்ணுறேன் திரு அண்ணாமலை அவர்களோடு இதற்கு இந்த 3 ஆண்டுகளில் நெருக்கமாக பயணித்தவர் யார் சொல்லியிருந்தாலும் அவர் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் ஒரு மாநில தலைவர், இன்னும் சொல்லப்போனால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்குமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி அவங்க த்ரூ அவுட் த டிராவலில் இருந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அவர் சொன்ன உடனே அவர் செருப்பை அணிந்து கொண்டார். அதே போல் மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கமலாலயம் வாசலில் நின்று திரு நயினார் நாகேந்திரனை வரவேற்று கொடியேற்ற சொல்றாரு. அஃப்கோர்ஸ் புதிய தலைவராக வரவர் தான் கொடியேற்றணும். ஆனால் இவர்கிட்ட கொடுத்து கொடியேற்ற சொல்றாரு. இதெல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கே கூட என்னடா இது 2 பேரும் மாறி மாறி என்னமோ பண்ணிக்கிறாங்களேன்னு தோணாலும் ரொம்ப நேச்சுரலாக நயினார் நாகேந்திரன் உள்ளார போயிட்டு திரு அண்ணாமலை அவர்களை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்தார். பர்சனலாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இதை பற்றி ரொம்ப ஒரு நெருக்கமான இடத்தில் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லும்பொழுது என்ன சொன்னாராம், எனக்கு போய் அந்த சேரில் உட்கார்ற வரைக்கும் எனக்கு எந்த எமோஷன்ஸோ பிளான்ஸோ இல்லை, ஆனால் உட்கார்ந்த வேகத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை அறியாமல் நான் அண்ணாமலையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரியும் இருக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே ட்ராமாவாவோ எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட்டராவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஈக்குவேஷனில் திரு அண்ணாமலை அவர்களும் திரு நயினார் நாகேந்திரனும் இருப்பது பாஜகவுக்கு பலம். ஏன்னா இந்த மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவருடைய டென்யூர் முடிஞ்சு அவர் வெளியில் அந்த ஸ்டெப் டவுன் ஆனதற்கு பிறகு அவர் வேற கட்சிக்கு போயில்லை.
வேற கட்சி தொடங்கி இல்லை, தலைமையை விமர்சிக்கல, மாநில தலைவருக்கு அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம இல்லை, எந்த ஒரு விழாவையும் புறக்கணிக்கல, எல்லாத்துலேயும் தன்னுடைய பிரசன்ஸ் அவர் வச்சுக்கிறாரு. கூடவே தினசரி தமிழ்நாடு அரசியலை பார்த்து வாட்ச் பண்ணி என்ன ஸ்பீடில் அவருடைய ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காரு. ஸோ இப்படி அவர் தொடர்ந்து ஆக்டிவாக இயங்கும் பொழுது அவருடைய ஃபாலோவர்ஸாக வந்தவங்க எங்கே போயிட போகிறாங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தையை ஏன் சொல்லலைங்கிறீங்க? அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் சொல்லியிருப்பதாக நான் பார்க்குறேன். வெகு விரைவில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவார். 2026 எலெக்ஷனில் அவரும் இங்கே களத்தில் பிரச்சாரம் பண்ண தானே போகிறாரு. அவருடைய பிரச்சாரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி. அதான் டென்யூர் முடிஞ்சனால வந்து அவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டாலுமே கூட லண்டன் போனும்போது யாராவது அவரை மனசை மாற்றிட்டாங்களா? ஏன்னா அவர் இங்கே வந்த பின்பாக நான் இருந்தால் இருக்கிறேன், இல்லாட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு டோனுக்கு அவர் வந்துட்டார். எப்போவுமே வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக அவர் வந்து தன்னை உணர்ந்துக்கிட்டதே கிடையாது. அவருக்குள்ளார எப்போதுமே ஒரு கிரேவிங் இருக்கும். அது என்னென்னா, என்னுடைய குழந்தையோடு நான் போயிட்டு வெளியில் ஒரு பர்ச்சேஸ் போகணும், அவங்கள கூட்டிகிட்டு நான் ஒரு ஜாலியான ஒரு வெக்கேஷன் போகணும், இப்படியான ஒரு இயல்பான உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்தோ வந்து படித்து வேலை பார்த்து நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் திடீர்னு ஒரு 10 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் அதை குவிட் பண்ணிட்டு வந்து 3 ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவருடைய ப்ரைவசி போயிடுது, எதிரிகள் கூடிடுறாங்க. சாதாரணமாக அவர் 10 பேருக்கு ப்ரொடக்ஷனாக இருந்து அவர் பந்தோபஸ்து பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவரை சுற்றி இருக்க வேண்டிய கட்டாயம், அவருடைய உயிருக்கான அச்சுறுத்தல், இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பவருக்கு ஃபுல் டைமாக 24/7 அவரால் பாலிடிக்ஸை திங்க் பண்ண முடியாது. அவருக்குள்ளார நிறைய பர்சனல் ஆசைகள், குடும்பத்தோடு வெளியில் போகணும், படம் பார்க்கணும், என் பசங்களை கூட்டிட்டு ஒரு வெக்கேஷன் போகணும், ஒரு அப்பாவாக என்னுடைய டியூட்டிஸை பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு இயல்பான ஒரு ஒரு குடும்பஸ்தனுக்கான அனைத்து விதமான ஆதங்கங்களும் அவருக்குள். அவர் சொன்னாரா? உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா? பர்சனலாக சொன்னதை தான் நான் சொல்கிறேன். பர்சனலாக அவர் சொன்னதான் சொன்னேன். இன்னும் சொல்கிறேன், நான் இது என்னோட சேனலில் கூட நான் சொன்னதில்லை. அவருக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு இந்த மனிதனுடைய ஆதி நாகரிகம் தொடங்கிய இடத்தில் என்னுடைய மகனோடு சேர்ந்து நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை யாருன்னே தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு என் பையன் கூட நான் சேர்ந்து நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர். அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், இந்த எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் மட்டும் நமக்கு பாசிட்டிவாக வந்து மோடிஜி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகட்டும், இங்கே மோடிஜி பிஎம் ஆனார்னா அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பி நான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிடலான்னு இருக்கேன், போயிட்டு எனக்கு ஒரு வெக்கேஷன் வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரிங்க கடுமையான உழைப்பு. யூ ஒன்ட் பிலீவ், நைட் 12-1 மணிக்கு மீட்டிங் முடிச்சிருப்பாரு, மறுபடியும் காலையில் 4:30 மணிக்கு அவருடைய ஸ்கெடியூல் ஆரம்பிக்கும். மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்தார். அதற்கு முன்பாக இருந்த தலைவர்கள் பயணித்ததையோ அல்லது அவர்கள் முன்பாக இருந்த தலைவர்கள் வந்து செய்த எந்த ஒரு வேலையோ நான் குறைச்சி சொல்கிறேன்னு இல்லை. ஆனால் இவர் உழைத்த உழைப்பு என்பது ஒரு அசுரத்தனமான உழைப்பு. மிக தீவிரமாக களப்பணியாற்றினார். அவர் ஒரு நாள் கமலாலயத்தில் இருக்காருன்னா மினிமம் 200-300 அப்பாயின்மெண்ட்ஸ் போகும். ஓகே, காலைல ஒரு 10 மணிக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வராருன்னா நைட்டு 10 மணிக்கு அவர் கிளம்புற வரைக்கும் 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 200-300 அப்பாயின்மெண்ட்ஸ் போகும். அவர் பல நாட்கள் லஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. லஞ்ச் எல்லாமே ஸ்கிப் ஆகி ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவார். அவர் உட்காந்து பொறுமையாக ருசிச்சு ஒரு உணவு வருது நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய தருணங்கள் வாய்த்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவருடைய லஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான லஞ்சாக இருக்கும். ஏதாவது ரொட்டி, தால் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதை ஒரு பெருசாக ருசிச்சு அவர் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது. கிரிக்கெட் பார்ப்பார், பயங்கர கிரிக்கெட் லவர். ஓகே, ஐபிஎல் மேட்ச் நடந்ததுன்னா ஐபிஎல் போட்டு உட்காந்துருவார். அந்த மொமெண்ட்டில் அந்த ஹைலைட்ஸ் பார்க்கணும், இல்லை மேட்ச் கிடச்சுன்னா ஒரு மேட்ச் பார்க்கணும், பயங்கரமாக கிரிக்கெட் வாட்ச் பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த மாதிரியான ஒரு என்னதான் ஒரு சர்வீஸை குவிட் பண்ணிட்டு பொலிட்டிஷியனாக மாறினாலும் அவருக்குள்ளார அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட். ஓகே, நான் இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கைக்கு அவரால் முழுமையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாமல் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சராசரியான ஒரு மனுஷன் அப்படி தான் இருப்பான். ஒரு 40 வயசு, ஓகே 37 வயசில் ஒரு பாலிடிக்ஸ்குள்ளார் வர, 37லேருந்து 40 வயசுங்கிறது ஒரு மனுஷனுடைய க்ரூஷியலான டைம். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 சொல்லுவாங்க. இப்போ தான் அவருக்கு 40 வந்தது. ஸோ 40 தான் அவருடைய அரசியல் இன்னிங்ஸே பீக்குக்கு போகுது. அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழல் வருது. இது அனைத்தையும் யோசிச்சு பார்க்கும்பொழுது உண்மையாகவே சொல்கிறேன், அண்ணாமலையாக இருக்கிறதோட கஷ்டம் அண்ணாமலைக்கு தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டான ஸ்கெடியூலில் தன்னை ஒரு மனுஷன் 3 வருஷம் வச்சுக்கிட்டு ஓடுற ஓட்டம்லாம் இமேஜினே பண்ண முடியாது. அப்படியான ஒரு தருணத்தில் இருந்தவர். அவருக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஒரு முடிவு இருந்துச்சு. என்ன முடிவு இருந்ததுன்னா, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக வளரணும்னா அதற்கு ஒரு பிளான் இல்லை, இங்கே தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு பிளான். ஏன்னா இங்கே தேர்தல் வெற்றி என்பது என்னவாக பார்க்கப்படுது அப்படின்னா, இங்கே ஈக்குவேஷன்ஸ் தான். இன்னைக்கு பாஜக கூட்டணி வந்து அமைஞ்ச உடனேவே நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி எப்படி ஜெல் ஆகும், எப்படிங்க அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒருமித்த கருத்து இருக்கானா? கிடையாது. இப்போ இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்சிஸ்டுக்கு ஒரு கருத்து இருக்குது, திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஈழ போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விடுதலை புலிகளை காங்கிரஸ் இயக்கம் எப்படி பார்க்குது, விடுதலை சிறுத்தைகளை எப்படி பார்க்குதுங்கிறதுல முரண்பாடு இருக்குது. இப்படி முரண்பட்ட நபர்கள் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இது 1967 இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு புதிய விதிவிலக்கு. ஆனால் அதிமுகன்னு வரும்பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவர் ஓப்பனாக சொன்னார். என்ன சொன்னார்?
இந்த கூட்டணி அமையணும்னா நான் ஸ்டெப் டவுன் ஆனால் தான் அமையும்னாரு. இந்த கூட்டணி அமையணும்னு மத்திய தலைமை விரும்பும் பொழுது அவர் ஸ்டெப் டவுன் ஆயிட்டார். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு இடத்திலும் கூட ஒரு ஹீரோயிக்கான ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபேர்வெல் தான் அவருக்கு கிடைச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அன்ஹாப்பியாக இருப்பாங்க, வருத்தத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை இதை எப்படி பார்க்குறாரு? அவர் எதுவும் ஃபீல் பண்ணாரா? பார்த்தீங்களே, அண்ணாமலை இமயமலைங்கிற மாதிரி நேராக அங்கே போயிட்டாரு. ஜஸ்ட் ஒரு குவிக் ட்ரிப், கண்ண மூடி கண்ண துறக்கிறதுக்குலாமே போயிட்டு வந்தார். வந்துட்டு இன்னும் ரொம்ப அதனால தான் இமயமலை திட்டமே வச்சுருந்தாரு நீங்கள் பார்க்குறீங்களா? அவருக்குள்ளார கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைங்க, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. வருத்தப்படுறவராக இருந்தால் இது எந்த வகையில் வேணாலும் அவர் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். நான் சொல்ல வருது, இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டோன் வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக கேட்குறீங்க. ஆனால் இதை தாண்டி அண்ணாமலை மனமுடைந்து விட்டார், இன்னும் அண்ணாமலை தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மட்டும் தாங்க நியூஸ் போடலை, மீதி எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. அண்ணாமலை அரசியல் விட்டே போகிறாரு, அண்ணாமலையை அடித்து துரத்திட்டாங்க, அண்ணாமலையை விரட்டிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்கோங்க, இந்த பேட்டியில் நான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு அதிகாரப்பூர்வமாக இப்போது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர்லாம் இல்லை, அவருக்கு அதிகாரப்பூர்வமான அந்த பொறுப்பு வழங்கப்படும் போது தமிழ்நாட்டில் அன்னைக்கு மட்டும் பல பேருக்கு பல லிட்டர் ஜெலுசில் தேவைப்படும், அவங்கெல்லாம் வயிறு எறிய போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நோக்கி தான் அவர் நகர போகிறாரு. அது வெகு விரைவிலேயே நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் களத்திற்கு அவர் வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் தான் அவர் வருவார். அவர் எந்த ஒரு இடத்திலும் மனசுடையில. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்து சிவில் சர்வீஸ் முடிச்சு எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து உருவாகியிருக்காங்க. அதில் எத்தனை பேருக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு வித்தின் ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளார இன்னைக்கு சகாயம் ஐஏஎஸ் போன்றவர்கள்லாம் கூட அரசியலுக்கு வருவது என்ற முடிவை அவர்கள் எடுத்ததுக்கு அவர்களுடைய பணி நிறைவினுடைய காலகட்டத்தில் எடுத்தாங்க. அப்படிலாம் எடுக்கல. இவருக்கு இன்னும் சர்வீஸே 18 வருஷம் இருந்தது. அவர் சர்வீஸ் முடிச்சிருந்தாருன்னா அவர் கர்நாடகாவில் டிஜிபி ஆஃப் போலீஸாக ரிட்டையர் ஆயிருப்பாரு. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது. அவர் நினைச்சிருந்தாருன்னா அங்கிருந்து ப்ரொமோட் ஆகி அவர் மத்திய அரசு பதவிகளுக்கு போயிருந்தாருன்னா அவர் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் இன்னைக்கு அஜித் தோவால் மாதிரியான நபர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கும். இது எதையுமே யோசிக்காம கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் சர்வீஸ், 37 வயசு 36 வயசுல அவர் சர்வீஸை குவிட் பண்ணாரு. அந்த பக்கம் அவருக்கு இருந்த சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 20-22 வருஷம். நான் சொன்ன மாதிரி கர்நாடகாவினுடைய டிஜிபி ஆஃப் போலீஸாக அவர் ரிட்டையர் ஆகிருக்கலாம். அங்கேயே அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலத்தை எட்டி இருக்கலாம். 50 வயசுக்கு மேலே மெதுவாக அரசியலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு ஜாலியாக போயிட்டு அங்கே உட்காந்துட்டு தீர்மானங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கலாம். அது எதையுமே யோசிக்காமல் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்கில் தன்னை நிரூபித்து தான் எடுத்த முடிவு தன்னுடைய மனசாட்சியின்படி சரியான முடிவு என்பதை அவரும் நம்பி அந்த நம்பிக்கையை மக்களுக்கும் கொடுத்து அவருடைய அந்த டிராவல் என்னை பொறுத்தவரை நான் எந்த விதமான சார்பும் இல்லாமல் சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது எனக்கு அது அவ்வளோ ஒரு ஹீரோயிக்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அவர் எந்த ஒரு இடத்துலையும் சோர்ந்து போகிறவரே கிடையாது. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குதான் நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு அனுப்பின ஒரு மெசேஜ், அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கர்மா. உங்களுக்கு இந்த வேலையை செய்வது என்பது ஒரு கர்மா மாதிரி, எனக்கு இந்த வேலையை செய்கிறது ஒரு கர்மா. நம்ம ஒரு மண்பாண்டம் செய்கிறவருடைய கையில் நம்ம கிடைச்சோன்னா நம்ம ஒரு பானையாக நம்ம உருவாடுறோம். இதுவே நம்ம வேறொருவருடைய கையில் கிடைக்கும் பொழுது நம்ம வேறொரு பொருளாக உருமாறுறோம். அந்த மாதிரி இதுவரை எனக்கு இந்த பொறுப்பு இந்த பணியை விட்டுருந்தாங்க. அடுத்து என்னுடைய பணி என்னவோ என்னுடைய பொருள் என்னவோ அதை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்னு ஹி ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் கர்மாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அந்த எண் மக்கள் யாத்திரை போகும்பொழுது அவருடைய டிரைவர், அவருக்கு கார் டிரைவ் பண்ணுற டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் வேற ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சொன்னார், பிரதர் உங்களுக்கு என் காரை ஓட்டணுங்கிறது உங்களோட கர்மா, முன்னாடி நடந்து போகிற ஒருத்தவருக்கு எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுங்கிறது அவருடைய கர்மா. ஸோ நம்ம எல்லோருமே நம்மளுடைய கர்மாவை பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இந்த வேலை செய்ய முடியலையே நினைக்காதீங்க, இந்த வேலையை நீங்கள் செய்யணுங்கிறது இந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கிறார். ஹீ இஸ் மோர் ரிலீஜியஸ் அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். அதனால் அவரிடம் போயிட்டு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர்கிட்ட சிரிப்பு தான் அவருடைய பதிலாக வரும். அண்மையில் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ரொம்ப ஒரு அந்யூன்யமாக அண்ணன் தம்பியாக பழகுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அண்ணன் மேலே அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா இதையுமே நான் ஏன் ரொம்ப பர்சனலாக என்னால் இவ்வளோ ஷூராக சொல்ல முடியுதுன்னா, திரு சீமான் அவர்களோடு நான் பழகியிருக்கேன். நான் திரு சீமான் அவர்களோடு தேர்தல் காலங்களில் பணியாற்றிருக்கிறேன். தெரிஞ்சு தான் அதுக்கு பிறகு தான் நான் அவர் கூடவே ஒர்க் பண்ண திரு அண்ணாமலை அவர்களோடு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த காலகட்டங்களிலே அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, பிரதர் என்ன வேணாலும் விமர்சனம் இருக்கட்டும் பிரதர், ஆனால் அவருக்கு இருக்கிற கட்ஸ் வேறு. இது அவருடைய இந்த வார்த்தையை அவர் என்றுமே மாற்றி சொன்னதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான அரசியல் கட்சிகள் பேசாத விஷயங்களை சீமான் பேசினாருங்கிறத அவர் உறுதியாக நம்புறாரு. ஒரு உதாரணத்துக்கு சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக அவங்க கொண்டுட்டு வந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இங்கே பெரியாரை பற்றின ஒரு விமர்சனத்தை எடுத்து முன் வச்சு அதன் மூலமாக பெரியாரை விமர்சித்தாலே ஒரு கட்சி காணாமல் போயிடுங்கிற ஒரு இடத்துல இல்லாமல், இல்லை பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நிலை இல்லாமல், பெரியாரை எதிர்த்தும் இங்கே அரசியல் பண்ண முடியும்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது திராவிடத்துக்கு மாற்றாக இங்கே ஒரு அரசியலை கொண்டுட்டு வர முடியும் நம்பினதாக இருக்கட்டும், அதை ப்ரூவ் பண்ண விதமாக இருக்கட்டும், இது அனைத்துலையுமே திரு சீமான் அவர்கள் மேல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மதிப்பு உண்டு.
அன்ஃபார்ச்சுனேட்லி இதே மாதிரியான ஒரு நன்மதிப்பு வந்து சீமான் அவர்களிடம் இருக்குதாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு அவர் கூட சுத்தமாக பழக்கம் இல்லை. அதனால சுத்தமாக தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அண்ணாமலையெல்லாம் கடைசியாக சீமான புகழ்வார் அப்படின்லாம்? இல்லை, எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய நாக்பூர்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து நோக்கக்கூடிய மிக முக்கியமான பிரமுகர்கள் உட்பட அனைவருக்குமே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி, திரு சீமான் அவர்களுடைய அரசியல் பற்றின ஒரு பார்வை உண்டு. அவங்க எல்லோருமே என்ன அட்மையர் பண்ணுறாங்கன்னா, ஹவு ஹீ இஸ் பில்டிங் இட். ஓகே, இந்த ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி இன்னைக்கு 1 6 ஆக்கி 6 8 ஆக்கி இன்னைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியை எப்படி வளர்த்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு மதிப்பு அவர் மேல் எல்லோருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அதே மரியாதை திரு சீமான் அவர்கள் மேல் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரொம்ப குரூஷியலான டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய பர்சனல் லைஃப்பில் வந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அல்லது கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம், அதை பற்றி ஒரு விமர்சனமாக திரு ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சென்று இன்னைக்கு திமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக இருக்கிறாரு. அவர் கூட ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். அவங்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஜி கார்னர் மைதானத்தை திருச்சியில் கேட்டார்கள். அது வந்து ரயில்வேக்கு சொந்தமான ஒரு மைதானம். அந்த மைதானத்தை கடைசியாக திரு அண்ணாமலை அவர்கள் தான் பெற்று தந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு விமர்சனமாக வச்சிருந்தார். அது ஒன்றும் தவறு கிடையாது. இங்கே வந்து மைதானத்தை பெற்று தரது தவறு கிடையாது. மைதானத்தை அவர் பேரில் எழுதி கொடுக்கறது தான் தவறு. ரயில்வேஸ்க்கு யார் பணம் கட்டினாலும் மைதானம் கொடுப்பாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மைதானம் கொடுக்கக்கூடாது, அல்லது நாம் தமிழர் கட்சி என்பது மைதானத்தை கொடுத்தோன்னா அது தவறாயிடுங்கிற அளவுக்கான ஒரு புரிதல் இருந்ததுன்னா அந்த இடத்துல பேசி, இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டம் நடத்துவதற்கு அந்த அரங்கத்தை கொடுங்க அப்படின்னு உதவி இருக்காரு. அந்த மாதிரி அது சீமானே ஒத்துப்பாரு. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 பேருமே வெளிப்படையாக ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டது அல்லது ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டது எல்லாமே அரசியல் நாகரிகமாக நான் பார்க்குறேன். நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், அது ஓம் பேரில் எடுக்கிறேன், இல்லை ஓம் பினாமிக்கு ஏன் பினாமிக்கு சண்டை அப்படின்னு சொல்லி எந்த விதமான டீலிங்கும் பண்ணல. இது முழுக்க அரசியல் நாகரிகம், தமிழ்நாட்டில் வளர வேண்டிய ஒரு நாகரிகம் நான் பார்க்குறேன். அது 2 பேரிடம் இருக்கிறத நான் வரவேற்கிறேன். அது அரசியல் நாகரிகம் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கட்சி சார்ந்த விஷயங்களையும் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். அண்மையில் 2 பேரும் ஒரே மேடையில் நின்று மாறி புகழ்வதாக இருக்கட்டும். அவர் வந்து நான் போராளியாக பார்க்குறேன் களத்தில் ஒரு அரசியலில் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் 2 விஷயம் இதை நான் 2 பிரிச்சுக்கிறேங்க. ஒன்று வந்து என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த விதமான கால்குலேஷனும் கிடையாது. எல்லோரும் சொல்கிறாங்க என்னென்னா, பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழர் வந்தாலும் வரும், அதனால தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஜி சூர்யா போயிட்டு சந்திச்சுட்டு வந்தார். நிர்மலா சீதாராமன் வந்திருந்த பொழுது சீமான் போய் சந்திச்சாருங்கிற ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. அப்படி அந்த ஒரு அலையன்ஸ் வரவே வராது. அப்படியான ஒரு எண்ண ஓட்டமும் திரு அண்ணாமலை அவர்களிடம் கிடையாது. நீங்கள் சொன்ன கடைசி மேடை 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் நின்று பரஸ்பரம் பேசிக்கொண்ட மேடையில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய பேச்சுக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன் இவங்க 2 பேரும் ஒத்து வர மாட்டாங்கிறது அந்த மேடையிலேயே சீமான் சொல்லியிருப்பார். இவர் என்ன சொன்னார், நான் வந்து தேசியத்திலிருந்து நான் தமிழை பார்க்குறேன், அண்ணன் வந்து தமிழ்லேருந்து தேசியத்தை பார்க்குறாருன்னாரு. அதுக்கு உடனே அவர் வந்து என்ன சொன்னார், நான் முதல்ல என் அம்மாவுக்கு வந்து என் பையனாக இருப்பேன், அப்புறம் தான் வந்து என் மாமியாருக்கு நான் மருமகனாக இருப்பேன்னாரு. சீமான் அவர்களுடைய அரசியல் என்பது இவரை போன்ற இந்த ஒரு இடம் தான் நான் ஒரு நேரோவாக ஒரு லைன் ட்ரா பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலையும் சீமானையும் ஒப்பிடுவது என்பதே தவறு. ஏன்னா அந்த இடத்துல அந்த மேடைக்கு ஒரு நாகரிகம் கருதி திரு அண்ணாமலை அவர்கள் சீமானை புகழ்ந்தார். ஆனால் அந்த புகழ்ச்சி கூட தன் மேலே ஒரு ஷேடை ஏற்படுத்திடுமோ, இப்படியெல்லாம் நீங்கள்லாம் கேள்வி கேட்டுருவீங்களோங்கிற ஒரு பயத்தில் சீமான் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை தம்பி வேற நான் வேற, தம்பி வேணா சொல்லலாம் அண்ணனும் தம்பியும் ஒன்றுன்னு, ஆனால் அவர் அண்ணன் தம்பிங்கனாலும் நாங்கள் 2 பேரும் வேற அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற ஒரு அழுத்தத்தில் இருக்காரு. ஸோ அவ்வளோ ஒன்றும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருவரும் வேறு திசையில் தான் பயணிப்பார்கள். ஆனால் 2 பேருக்கும் இடையில ஒரு நன்மதிப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். என்டிஏக்குள்ள சீமானை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற பார்வையுமே பார்க்குறேன். நிறைய பத்திரிகையாளர்கள் கூட அதை சொல்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் பதவி ஏற்ற உடனே தமிழ்நாடு மாநில தலைவராக சீமான் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட் போட்டாருன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் அன்பு மாமா அப்படின்னு போட்டார். இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு உண்டு. இவருன்னு இல்லை, சீமான் அவர்கள் கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட திரு பாஷா அவர்கள் சிறையில் இருந்து இறந்து போன பொழுதும் அவருக்கும் என்ன அறிக்கை விட்டார்னா, என்னோட அப்பா இருந்தால் அறிக்கை விட்டார். அவர் எல்லோருமே அப்பா மாமா சித்தப்பா தம்பி தான். நயினார் நாகேந்திரனுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குதானா? ஆமாம் இருக்குது. பாஜகவுக்கு நாம் தமிழர் மேல் ஒரு கண் இருக்குதானா? ஆமாம் இருக்குது. ஸோ எலெக்ஷன்ஸில் ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அந்த அரித்மெட்டிக்கில் கூட்டல் கழித்தல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது சீமான் இருந்தால் இந்த கூட்டணி இன்னும் பலமாகுமானா? ஆமாம் ஆகும். ஆனால் அவர் வரதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரை, மற்றவங்கெல்லாம் ஆர்வமாக சொல்கிறாங்க, அதுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், நம்ம பொறுமையாக பார்க்கலான்னு, 200% சீமான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரமாட்டார். ஸோ அது வந்து நான் வேணால் எழுதி வேணாலும் கையெழுத்து போட்டு தரேன். அவர் கட்சியை வேணாலும் கழிச்சிட்டு போவாரே தவிர அவர் பாஜக கூட்டணிக்கு வர மாட்டார். நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணனால இதை நீங்கள் ஆணித்தனமாக 200% எனக்கு தெரியும். நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரியும். இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேம்குள்ளார அவர் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுத்தாருன்னா, நான் சொன்ன மாதிரி அவர் கட்சியை கலைக்க வேணாம், கட்சி ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். ஏன்னா என்னதான் இங்கே திமுக
பாஜகவினுடைய பி டீம் என்று நாம் தமிழர் கட்சியை முத்திரை குத்தக்கூடிய ஒரு வேலையை கடந்த 10-15 ஆண்டுகளாக அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து செய்தாலும் தமிழ்நாட்டில் சீமான் பாஜகவை விமர்சித்ததை போல திமுக அதிமுக உட்பட எந்த ஒரு கட்சியும் விமர்சித்ததில்லை. மிக காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. பாஜகவும் காங்கிரஸும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க வேண்டிய எதிரிகள்னு சொல்லி பல முறை பேசியிருக்காரு, பல மேடைகளில் பேசியிருக்காரு. ஆனால் இதில் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, சீமான் பேசின பேச்சை வேற யார் பேசியிருந்தாலும் இந்நேரம் பாஜக, அதாவது நான் சொல்றது பாஜகன்னு சொல்றது மத்திய அரசு, இந்நேரம் அவங்களை உள்ளார தூக்கி வச்சு அவங்க வாழ்நாள் முழுவதும் வெளியில் வர முடியாத அளவிற்கு அவர்கள் மேல் வழக்கு போட்டிருக்கும். ஏனென்றால் தேசத்தினுடைய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை கூட சீமான் பேசியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதா? ஏன் சீமானுக்கு மட்டும் இந்த ஒரு ஃப்ரீனஸை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் பொலிட்டிக்கல் கேம். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு ஒற்றை கட்சியை எதிர்ப்பதற்கு, திமுகவினுடைய அந்த நரேட்டிவை உடைக்கிறதுக்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு சீமான் ஒரு வலுவான ஒரு ஆயுதமாக இருக்கிறார். அவரை பயன்படுத்திக்கணும்னு ஒரு கட்சி நினைக்கிறதுல தப்பு கிடையாதுல்ல. தற்போதைய தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்காரு. நேற்று சட்டப்பேரவையில் கூட முதல்வர் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே, வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் என்னன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அரசியலை நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன். 2024 மக்களவைத் தேர்தலின் பொழுது நெல்லை மற்றும் தென்காசி தொகுதியில் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அங்கே போகும்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்னென்னா, மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க கூட அவர்கிட்ட வந்து கேஷுவலாக பேசுறது, அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, இது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. இப்போ திருநெல்வேலி அவருடைய பாஜக செல்வாக்கெல்லாம் தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கு நிறைய கோர்ஸ் இருக்குது. அதனால தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவால் 1,00,000 வாக்குகள் கூட வாங்க முடியல. வெறும் 83,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க. அதிமுக வேட்பாளர் அங்கே களத்திலே பார்க்க முடியல. ஏன்னா இன்று வரை அவரிடம் திருநெல்வேலியினுடைய அதிமுகவும் நல்ல உறவு வச்சுட்டு இருக்காங்க, திமுகவிலும் அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க. இது அவருடைய ஒரு பெரிய ப்ளஸ். அவருடைய சமூக பின்னணி, ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறாரு, எல்லோரையும் அரவணைத்து போறாரு. ஓகே, அவர் எந்த ஒரு இடத்துலையும், அவர் இந்த ஒரு வாரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கருத்து என்னவோ அதை தாண்டி அவருடைய கருத்து என்ற ஒரு கருத்தை அவர் ரெஜிஸ்டர் பண்ணவே விருப்பப்படலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, இது நடப்பதற்கே சாத்தியம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் இந்த கூட்டணிங்கிறது. அதை நடத்தி காட்டியிருக்காங்க. இதை தன்னால் இதுக்கு ஒரு சேதாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. சவாலாக என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அவருடைய மிகப்பெரிய சவால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை கையாள்வதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு விமர்சனமாகவே முன்வைக்கிறேன், ஊடகங்களுக்கு என்று ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற ஒரு இடத்துல, நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை, டிஜிட்டல் மீடியா தான் இன்றைக்கி ஃப்ரீயாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை திமுக செய்வதாக நான் உறுதியாக நம்புகிறேன். அது ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்கவும் முடியும். அதனால் தொடர்ச்சியாக அவரிடம் ஊடகங்களை மூலமாக இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்குள்ளார ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்து தான் அதிமுக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமை கழக அறிவிப்பாக யாருமே கூட்டணி பற்றி பேசக்கூடாது, தலைமை மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி விமர்சிக்கிறது, செய்தி சேனல்களில் போய் கருத்து சொல்கிறது, ஊடகங்களில் பேசுறது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்று அதிமுக வெளியிட்டது போன்றே ஒரு அறிக்கை பாஜகவிடமிருந்தும் வரும் என்று எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அது வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு அவர் மற்ற சவால்களை எதிர்கொள்ள ஆரம்பிப்பார். ஏன்னா இப்போதைக்கு அவர் வந்து ஊடகங்கள் தொடர்ச்சியாக அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துலேயுமே அவர் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்கிறாரு, மத்திய தலைமை முடிவு பண்ணணும். ஏன்னா மத்திய தலைமை தான் என்ன நியமிச்சிருக்கு, மத்திய தலைமை தான் இந்த கூட்டணியை முடிவு பண்ணியிருக்கு. அப்போ சீட்டு மட்டும் எப்படி நான் சொல்ல முடியுமா, கூட்டணி ஆட்சியை மட்டும் எப்படி நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க கிட்டே அந்த பாலை திரும்ப உருட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் அனுபவம், அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர், இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள். இது எல்லாத்தையும் வச்சு அவர் இந்த சவால்களை கையாளுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூங்க, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.